வெல்கம் டு ஐ மை ஹோம். லக்ஸூரியஸ் லைஃப் ஸ்டைலினுடைய அடையாளம் இந்த வீடுங்க. தொலாவரங்க ஒவ்வொருத்தருடைய கனவு எனக்கு கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கணும், லக்ஸூரியஸாக இருக்கணும், வாஸ்து பிரகாரம் இருக்கணும், மூணுமே மாஸ்டர் பெட்ரூமாகவே இருக்கணும், சூப்பரான கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கணும், போர்வெல் தண்ணி மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கணும், யூனிக்காக இருக்கணும், கிழக்கு பார்த்த தலைவாசல் தான் வேணும், மூணுமே மாஸ்டர் பெட்ரூம் வேணும், செமி ஃபர்னிஷ்டாக இருக்கணும், வீடு லக்ஸூரியஸாக இருக்கணும், யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் தொலாவினீங்கன்னா உங்களுக்கான வீடு தாங்க இது. இந்த எல்லா கேள்விகளுக்கும் எஸ் எஸ் அப்படிங்கிற மாதிரியே பதில் இருக்கும். நீங்கள் தொலாவிட்டு இருக்கக்கூடிய ஒரு லக்ஸூரியஸான லைஃபுக்கு ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே உங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் நேச்சுரல் ஸ்டோன்ஸு ஜாரி ஒர்க் பண்ணி முன்னாடி ஓடு ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு காம்பவுண்டுங்க ஒரு 40 அடி ரோட்டில் பெரிய ரேம்ப் கொடுத்து 2 டோர் கொடுத்துருக்காங்க உள்ளே போகிற மாதிரி மெட்டலில் லேசர் கட்டிங்கோட. 12க்கு 16 அப்படிங்கிற அளவில் பெருசாக உங்களுக்கு கார் பார்க்கிங் இருக்குது. சைடில் அது போக 4க்கு 10 அப்படிங்கிற அளவில் உங்களுக்கு ஒரு செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. வாஸ்து பிரகாரம் ஜலமூலையில் போர்வெல் வாட்டர் சம்ப் போட்டு சைடு வால் ஃபுல்லும் உங்களுக்கு டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேட்சாகவே கீழே ஹெவியான பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சுற்றி வர இடம் கொடுத்துருக்காங்க. முன்னாடி கார்டன் ஸ்பேஸ் மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி சுற்றி வர இடம் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு கிழக்கு பார்த்த சைட்டில் ட்ரெடிஷனல் பேட்டர்னில் ஃப்ரண்ட் எலிவேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, கார் பார்க்கிங் இருக்குது. ஓகே, கேட்டட் கம்யூனிட்டி இருக்குது. ஓகே, நல்ல தண்ணி வசதி இருக்குது. ஓகே, வாஸ்து பிரகாரம் அமைஞ்சிருக்கு. ஓகே, உங்களுக்கு சுற்றி வர இடம் கொடுத்துருக்காங்க, ஸ்பேசியஸாக இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கான்டெம்பரரி பேட்டர்னில் உங்களுக்கு ஸ்டீல்லையே டோர் போட்டிருக்காங்க. நல்ல ஹெவியான 5க்கு 7 அப்படிங்கிற அளவில் சூப்பராக டிசைன் பண்ணி கான்டெம்பரரி பேட்டர்னில் ஸ்டீலே டிசைன் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா என்ன ஒரு பெரிய யூனிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாசிவான ஹாலுங்க. ஹால் வித் டைனிங் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அதுவும் செமி ஃபர்னிஷ்டாக டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் டைப்பில் 2 ஷோகேஸ் கொடுத்து கீழே பேஸ் கேபினெட் கொடுத்துருக்காங்க. 55 இன்ச்சு 60 இன்ச்சு டிவி அட்டகாசமாக மாற்ற அளவுக்கு லூவர் பேட்டர்னில் டிசைன்ஸ் நல்லா காம்பினேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டிவி யூனிட்டில் 21க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாசிவான ஹால் வித் டைனிங்கு. நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாமுங்க. வாங்க கிச்சனை பார்த்துடலாம். கிச்சனை ஒட்டியே உங்களுக்கு வந்து வெளியில் போகிறக்கு ஒரு செட்பேக் டோர் கொடுத்துருக்காங்க. 10க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாடலர் கிச்சனோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸோடு அமைஞ்ச ஒரு கிச்சனுங்க. எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு, நல்ல வெளிச்சம் வர மாதிரி 2 ஜன்னல், 2 சைடும் டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பேட்டர்னு டிசைனில் போட்டிருக்காங்க. மேலே உங்களுக்கு லேப் கிளாஸ் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. கிச்சன் ரொம்ப ஃப்ரீயாக ஆட பாடலாக இருக்குது. எல் டைப்பில் போட்டிருக்க கவுண்டர் டாப்பில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க் வச்சு நல்ல தண்ணிக்கு, உப்பு தண்ணிக்கு, ஆர்ஓ வாட்டருக்கு, சிம்னிக்கு எல்லாத்துக்கும் ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. கீழே பண்ணியிருக்கக்கூடிய மாடலர் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா டேண்டன் யூனிட்டு, ஆயில் புல்லிங் ட்ரே அப்படின்னு சூப்பராக உங்களுக்கு இந்த மாடலர் கிச்சன் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு இருக்கிற மாதிரி ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்குது. ரெஃப்ரிஜிரேட்டர் வைக்கிறதுக்கு செப்பரேட் ஏரியா இருக்குது. மேலேயும் எல் டைப்பில் உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் வந்து அட்டகாசமான டிசைன்ஸில் கபோர்டு ஒர்க் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு டோர் இருக்குது. அந்த சைடு ஒரு செட்பேக் ஏரியா இருக்குது. நம்மளுக்கு 4க்கு 50 அப்படிங்கிற அளவில் 2க்கு 4 வெர்டிஃபை டைல்ஸு வீடு ஃபுல்லுமே போட்டிருக்காங்க. இந்த ஹாலில் இருந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற மாதிரி ஸ்டெப்ஸ் டூப்ளக்ஸ் பேட்டர்னில் வச்சு கொடுத்துருக்காங்க. வாங்க கீழேயே நம்மளுக்கு ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் இருக்குங்க. இந்த வீட்டில் எல்லாமே 3மே மாஸ்டர் பெட்ரூமுங்க. 16க்கு 10 செமி ஃபர்னிஷ்டாக கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்ல வென்டிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஐ மை ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு எந்த ஏரியாவில் கோயம்புத்தூரில் வீடு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரூம்லையும் இந்த வீட்டில் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பண்ணியிருக்காங்க. வீட்டில் லைட்டிங் இருக்குது, ஃபேன் இருக்குது, எல்லாமே இருக்குது. காற்றோட்டம் வசதி வர்ற மாதிரி நல்லா உங்களுக்கு கிராஸ் வென்டிலேஷன் பண்ணியிருக்காங்க. டாய்லெட் எல்லாமே பெருசாக இருக்கும். டாய்லெட் அப்படிங்கிறது இந்த வீட்டில் ஒரு லக்ஸூரியஸான லைஃபுக்கு நீங்கள் பார்க்கலாங்க. பாருங்கள், 10க்கு 4.5 அப்படிங்கிற அளவுக்கு நல்ல பெருசான டாய்லெட்டுங்க. ட்ரை பெட் அப்படின்னு கொடுத்து
டைல்ஸ் வந்து உங்களுக்கு அடிக்கும் தலைக்குமே போட்டு ஆத்தங்குடி டைல்ஸ் மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே ஆன்டி ஸ்கிட் செராமிக் டைல்ஸு, மேலே உங்களுக்கு சிங்கிள் செட் கிளாஸ் செட்டு, பெரிய வென்டிலேஷன்ஸ் கொடுத்து நேச்சுரலாக வெளிச்சம் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. நார்மலாக நம்ம லைட் போட்டு எடுப்போம், இந்த வீட்டில் வெரி பர்பஸாக லைட் போடக்கூடாது அப்படிங்கிறக்காகவே வீடை எப்படி ஆசிட்டிஸ் இருக்கோ அதே மாதிரி நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்கள், கீழே 21/16 வித் டிவி யூனிட்டு டூப்ளக்ஸ் பேட்டர்னில் ஸ்டெப்ஸு வீட்டுக்குள்ளேயே கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு வந்து உங்களுக்கு நல்லா டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. மேலே போனோம்னா லக்ஸுரியஸான லிவிங்கு. ஏங்க பூஜா ரூம் தொலாவுறேன் நீங்கள், லக்ஸுரியஸாக மேலே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்க. வாங்க ஒவ்வொன்றா பார்த்துடலாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா 16:6 அப்படிங்கிற அளவில் ஒரு பெரிய ஸ்பேசியஸான லாபிங்க. இந்த லாபியிலிருந்து 2 பெட்ரூமும் ஒரு பூஜா ரூமும் மேலே போகிறக்கும் ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பெரிய லாபிங்க. இதில் ஒரு 4x4 அப்படிங்கிற அளவில் வடக்கு பார்த்த மாதிரி ஒரு பூஜா ரூம் இருக்குது. பூஜா ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிழக்க பார்த்து வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம், வடக்க பார்த்து வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம். அதுக்கு மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. சுற்றி டைல்ஸ் ஒட்டி உங்களுக்கு செல்ஃப்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல வெளிச்சம் வர்ற மாதிரி, நேச்சுரலாகவே வெளிச்சம் காற்று வர்ற மாதிரி இந்த பூஜா ரூமையும் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடு லக்ஸுரியஸாக கேட்டர் கம்யூனிட்டியில் கோயமுத்தூர் பெரியநாயக்கம்பாளையம் பக்கத்தில் பிரஸ் காலனியில் அமைஞ்சிருக்கு. வாங்க, தென்மேற்கு மூலையில் இதுவும் 16:10 அப்படிங்கிற அளவில் பெரிய அமைஞ்ச மாஸ்டர் பெட்ரூமுங்க. இதுலையும் அட்டாச்சு டாய்லெட் இருக்குது. 2x4 அப்படிங்கிற வெட்டிஃபைட் டைல்ஸ் போட்டு மேலே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடு கோயமுத்தூர் பெரியநாயக்கம்பாளையம் பிரஸ் காலனியில் ஒரு கேட்டர் கம்யூனிட்டியில் அமைஞ்சிருக்குங்க. இதை பற்றி டீட்டெயில்ஸ் ஃபுல்லும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி லக்ஸுரியஸான ப்ரீமியமான வீடு வேணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு அடிக்கொருக்க அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். பாருங்கள், கீழே பார்த்த மாதிரியே 4:10 அப்படிங்கிற அளவில் நல்லா ஸ்பேசியஸான டாய்லெட்டுங்க. ட்ரை வெட் அப்படிங்கிற மாதிரி இந்த வீட்டில் இன்னும் ஒரு பெரிய லக்ஸுரியஸ் டாய்லெட் இருக்குது. பாத் டப்போட ஒரு டாய்லெட்டுங்க. நம்ம முதலே டைட்டிலில் கொடுத்துருக்க மாதிரி பாத் டப்போட ஒரு டாய்லெட் இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ஒரு பெட்ரூம்னே அப்படி சொல்லிக்கலாம், லக்ஸுரியஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. வாங்க, இதுவும் தேடு வடகிழக்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய 16:10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமில் உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கு, அது போக ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, கிராஸ் வென்டிலேஷன், டிவி யூனிட் வைக்கிறதுக்கு பிளானு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அட்டகாசமாக உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே ஃபேனு, நல்ல லைட்டிங்ஸு, நல்ல வெளிச்சம் வர்ற மாதிரி கிராஸ் வென்டிலேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ரூமுக்கு தாங்க ஒரு லக்ஸுரியஸான டாய்லெட் கொடுத்துருக்காங்க. லக்ஸுரியஸான டாய்லெட் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு 4th பெட்ரூம் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் 10x11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த லக்ஸுரியஸான டாய்லெட்டை நம்ம பார்த்துடலாமுங்க. வாங்க, பாத் டப்போட இருக்குது. 2x4 அப்படிங்கிற அளவில் வெட்டிஃபை டைல்ஸ் போட்டு 3மே மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து கோயமுத்தூர் பிரஸ் காலனி பெருநாயக்கம்பாளையம் இருக்கக்கூடிய பிரஸ் காலனியில் உங்களுக்கு இந்த 3 BHK வீடு 3 சென்ட்டில் 1850 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கு. பாருங்கள், ஒரு லக்ஸுரியஸான பாத் டப்போட அமைஞ்ச டாய்லெட்டுங்க. ஃபுல்லுமே டைல்ஸ் போட்டு 10x11 ரூம் ஃபுல்லுமே டைல்ஸ் போட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேசின், பாத் டப்பு அட்டகாசமாக பிளான் பண்ணியிருக்காங்க லக்ஸுரியஸ் லிவிங்க்கு. அதுவும் பட்ஜெட்டட் ப்ரைஸில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத வசதிங்க. இத்தனை வசதிகளோ உங்களுக்கு செமி ஃபர்னிஷ்டு, பாத் டப்பு, 3மே பெரிய மாஸ்டர் பெட்ரூம், கிழக்கு பார்த்த வீட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி கார் பார்க்கிங், போர்வெல், வாட்டர் சம்பு, பூஜா ரூமு, டைனிங் ஹாலில் மாடுலர் கிச்சனோட அமைஞ்ச ஒரு வீடு. என்ன கேள்விகளுக்கும் உங்களுக்கு அட்டகாசமான பதில் இந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலே நம்மளுக்கு தீர்வாக அமைஞ்சிருங்க. இந்த டாய்லெட்டை 2ஆக பிரிச்சிருக்காங்க, ட்ரை வெட் அப்படின்னு சொல்லிட்டு. லக்ஸுரியஸ் போர்ஷன் தனியாகவும் ரெகுலர் போர்ஷனுக்கும் உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக பிளேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு செல்ஃப்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த வீடை வந்து நீங்கள் 4 பெட்ரூமாகவே பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு அட்டகாசமான ஒரு வீடுங்க. கோயமுத்தூர் பெருநாயக்கம்பாளையம் பிரஸ் காலனியில் அமைஞ்சிருக்கு. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். லக்ஸுரியஸான லைஃப் ஸ்டைல் வாழ்கிறவங்களுக்கு, அது கேட்டட் கம்யூனிட்டியில் அமைதியான வாழ்க்கை, அட்டகாசமான சந்தோஷமான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்காக இந்த வீடு நம்மளுக்கு காத்திருக்கு. 3 சென்ட்டில் 1850 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கு. இதை பற்றி ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே போகலாங்க. வாங்க, முன்னாடி ஒரு பெரிய பால்கனி இருக்குது. அந்த பால்கனியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10x10 அப்படிங்கிற அளவில் நல்லா ஸ்பேசியஸாகவே அமைஞ்சிருக்கு. கீழே ஃபுல்லுமே உங்களுக்கு நல்லா ஹெவியான பார்க்கிங் டைல்ஸும், ஒன் சைடில் ஜாரி ஒர்க் பண்ணி 2 சைடு வாலில் உங்களுக்கு நல்ல வால் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க.
கீழே இருக்கக்கூடிய டைல்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இதை உங்களோட வீடு பெருநாயக்கம்பாளையத்தில் வீடு தொழாவற உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஐமை ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி அட்டகாசமான 3 BHK செமி ஃபர்னிஷ்டு லக்ஸூரியஸ் லைஃப் ஸ்டைலான ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் அமைஞ்ச வீடுங்க. மேலே போகிறக்கும் ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு உள்ளேயே வீட்லேயே கொடுத்துருக்காங்க. அதுவும் உங்களுக்கு ஆர்சிலேயே கொடுத்துருக்காங்க. மேலே போனோம்னா உங்களுக்கு ஒரு செட்பேக் ஏரியா இருக்குது. ஓப்பன் டெரஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துவைக்கிற கல் போட்டிருக்காங்க. துணி காய போடுற டிசைன்ஸ் போட்டிருக்காங்க. வாட்டர் டேங்க் மேலே வச்சு கொடுத்துருவாங்க. ஐமை ஹோமின் நன்றி கனவு மெய்ப்படும். இது மாதிரி அட்டகாசமான வீடு உங்களுக்கு மேட்டுப்பாளையம் ரோட்டில் நம்மக்கிட்ட இருக்குது. துடிலூர்லேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் நம்ம மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்குது. நன்றி ஐமை.